வணக்கம் மக்களே. நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இப்போ நம்ம எதை பற்றின ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம கார்த்தி கதையில் ஏப்ரல் 16 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க அடுத்து வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பார்க்கலாம். சரி வாங்க அடுத்த வீடியோவில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கிறவர்கிட்ட கார்த்தி ரொம்ப சூப்பராக பேசுகிறாரு. கார்த்தி அப்படி பேசுகிறத பார்த்துட்டு எல்லாருமே வாயடிச்சு போய் நிற்கிறாங்க. கார்த்தி பேசி முடிச்சதோட சந்திரா டக்குன்னு ஏய் உனக்கு எப்படி இங்கிலீஷ் தெரியும் அப்படின்னு கேட்குறாங்க. சாமுண்டீஸ்வரி டக்குன்னு சந்திராவை பார்த்து சந்திரா அமைதியாக இரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க வந்துட்டு நேராக சாமுண்டீஸ்வரியை பார்த்து இது மாதிரி ஒரு திறமையான ஒருத்தனை வீட்டில் ரேவதிக்கு பார்த்துருக்கீங்க, இந்த மாதிரியெல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. இன்னொருத்தர் அந்த வெளிநாட்டிலேருந்து வந்தவரும் கார்த்தியை பற்றி ரொம்ப புகழ்ந்து பேசுகிறாரு. அப்படி பேசுகிறத பார்த்துட்டு எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் சாமுண்டீஸ்வரி அவங்கள பார்த்து சரி ரொம்ப வணக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அனுப்பி வைக்கிறாங்க. அவங்க போனதோட சாமுண்டீஸ்வரி கார்த்தியை பார்த்து இந்த மாதிரி நீ பேசுவ அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை ராஜா, எங்கேருந்து கத்துக்கிட்ட அப்படின்னு சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க. அதுக்கு கார்த்தி சொல்றாரு, மேடம் இங்கிலீஷ் அப்படிங்கிறது ஒரு சாதாரண லாங்குவேஜ் தான் மேடம், அதை கத்துக்கிறதுல என்ன இருக்கு அப்படின்னு சொன்னதோட சாமுண்டீஸ்வரி சந்திராவை பார்த்து பாத்தியா சந்திரா, இவனுக்கு எதுவுமே தெரியாது அப்படி இப்படின்னு சொன்ன பாத்தியா, அத்தனை பேருக்கு முன்னாடி எவ்வளவு சூப்பரா பேசுறாருன்னு. சரி நீ என்ன படிச்சிருக்க? கார்த்தி சொல்றாரு, நான் சாதாரண டிகிரி தான் மேடம் படிச்சிருக்கேன். சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, நீ இந்த அளவுக்கு திறமையா பேசுற அப்படின்னா உன்னை போய் நான் டிரைவரா எடுத்திருக்க கூடாது, இந்த வீட்டுல உள்ள பொறுப்புகளையும் பாத்துக்கிறதுக்கு உனக்கு முழு தகுதியே இருக்கு அப்படின்னு சொன்னதோட சந்திராவுக்கு செம ஷாக் ஆகுது. கார்த்தி சொல்றாரு, மேடம் எனக்கு அதுல எல்லாம் கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை மேடம், எனக்கு டிரைவிங்னா ரொம்ப பிடிக்கும், அதனாலதான் இங்க டிரைவரா சேர்ந்தேன். இது கேட்டதும் சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு ராஜா, இங்க பாரு, உனக்கு தகுதியான வேலையை நான் கூடிய சீக்கிரம் நான் ரெடி பண்றேன். நீ இந்த வீட்டோட மாப்பிள்ள, அதனால இந்த வீட்டோட பொறுப்புகளை பாக்குறதுக்கு உனக்கு திறமை இருக்கு அப்படிங்கறதையும் நிரூபிச்சுட்டேன். கூடிய சீக்கிரம் இந்த வீட்டோட பொறுப்புகளை நான் உன்கிட்ட ஒப்படைக்க போறேன் அப்படின்னு சாமுண்டீஸ்வரி கார்த்தி கிட்ட சொல்றாங்க. இது கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, மேடம் அதெல்லாம் வேண்டாம் மேடம், எனக்கு இங்க டிரைவரா வேலை பாக்குறதே சந்தோஷம். சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, இங்க இனிமே நீ டிரைவர் கிடையாது, அதுக்குதான் நவீன் அப்படிங்கிற பையனை நான் டிரைவரா அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்கேனே, அப்புறம் எதுக்காக நீ டிரைவரா இருக்கணும்னு சொல்ற? கார்த்தி சொல்றாரு, இல்ல மேடம் எனக்கு டிரைவிங்னா ரொம்ப பிடிக்கும், அதான் சொன்னேன். சாமுண்டீஸ்வரியும் சரி நீ ரொம்ப திறமையானவன் அப்படிங்கறத என்கிட்ட நிரூபிச்சுட்டேன், அதனால இனிமே உனக்கு என்ன பொறுப்பு கொடுக்கணுமோ அதை தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இதெல்லாம் கேட்டதோட சந்திராவுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. இந்த ராஜுவை பார்த்தா சாதாரண ஆள் மாதிரி தெரியல, கண்டிப்பா இவன் வேற ஏதோ ஒரு பெரிய திட்டத்தோட தான் இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கான். இவனுக்கும் இந்த குடும்பத்துக்கும் வேற ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு. இவ்வளவு திறமையா பேசுறான் அப்படின்னா கண்டிப்பா இவனுக்கு வேற எங்கேயும் வேலை கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆனா அவன் இந்த வீட்டையே சுத்தி சுத்தி வரான் அப்படின்னா கண்டிப்பா இதுக்கு பின்னாடி வேற ஏதோ ஒரு பெருத்த காரணம் இருக்கு அப்படிங்கறது மட்டும் தெரிஞ்சுட்டு இத பத்தி இப்பவே அவர்கிட்ட நம்ம சொல்லணும் அப்படின்ட்டு அந்த சந்திரா என்ன பண்றாங்கன்னா வெளியில போயிட்டு நேரா அந்த சிவனாண்டிக்கு போன் பண்றாங்க. சிவனாண்டி போனை பார்த்துட்டு என்ன இது சந்திரா நமக்கு போன் பண்ணிருக்கா அப்படின்ட்டு போனை பாக்குறாங்க. அதுக்கப்புறம் சிவனாண்டி நேரா சந்திரா போனை பார்த்துட்டு அட்டன் பண்ணி, சொல்லு சந்திரா என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா? சந்திரா சொல்றாங்க, ஆமாங்க, அந்த டிரைவர் ராஜா யாரு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிங்களா இல்லையா, இங்க பிரச்சனை பெருசாயிட்டே போகுது. சிவனாண்டி கேக்குறாரு, ஏன் சந்திரா என்னாச்சு? சந்திரா சொல்றாங்க, என்னங்க அந்த டிரைவர் இருக்கான்னு இன்னைக்கு வீட்டுக்கு ஃபாரின்ல இருந்து ஆள் வந்திருந்தாங்க, அவங்க கிட்ட அப்படியே சுலபமா நார்மலா இங்கிலீஷ் பேசுறான். அவன் பேசுனதை பார்த்தா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அவன் கண்டிப்பா வேற ஏதோ ஒரு நோக்கத்தோடு தான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கான் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிட்டு எனக்கே தெரியுதுங்க. அவன் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கான் அப்படின்னு. ஆனா இந்த சாமுண்டீஸ்வரி அக்காவுக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. அப்ப சிவனாண்டி சொல்றாரு, சரி அப்ப அவன் இவ்வளவு இங்கிலீஷ் பேசுறான் அப்படின்னா கண்டிப்பா அவன் வேற யாரோ ஒருத்தன் தான். அன்னைக்கு போலீஸ் பிடிச்சிட்டு போனப்ப கூட சீக்கிரம் ரிலீஸ் ஆகி வந்துட்டான். அவ்வளவு சீக்கிரம் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ரிலீஸ் ஆகி வர்றது சாதாரண விஷயம் இல்ல, ஆனா சீக்கிரம் ரிலீஸ் ஆகி வந்துட்டான். சோ இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கு, நான் கூடிய சீக்கிரம் யாருன்னு கண்டுபிடிக்கிற சந்திரா அப்படின்னு
சிவனாண்டியும் சொல்றாரு. அதுக்கப்புறம் சந்திரா சொல்றாங்க, சரி அந்த மகேஷ கண்டுபிடிச்சிங்களா இல்லையா, அவன் எங்க இருக்கான் அப்படிங்கறது தெரிஞ்சுச்சா? சிவனாண்டி சொல்றாரு, அவன் எங்க இருக்கான் அப்படிங்கறதே எனக்கு தெரியல சந்திரா. எனக்கு என்னமோ அந்த சாமுண்டீஸ்வரி தான் கடத்தி வச்சிருப்பாளோன்னு தோணுது. ஏன்னா அவளுக்கு அந்த மாயா மகேஷ் பத்தின உண்மை தெரிஞ்சும் அமைதியா இருந்திருக்கா. அவ அப்படி அமைதியா இருக்கிற ஆளே கிடையாது. கண்டிப்பா அவ அமைதியா இருந்து நம்மளையும் ஏமாத்தி இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்ணுறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. நீ இப்ப என்ன பண்ண போறன்னா, அந்த சாமுண்டீஸ்வரி தான் அந்த மகேஷ கடத்தி வச்சிருக்காளா அப்படிங்கிறத நீ எப்படியாவது கண்டுபிடிக்கணும். அப்ப சந்திரா சொல்றாங்க, சரிங்க, ஆனா அக்கா இப்ப வர வர எங்க போனாலும் என்கிட்ட சொல்லிட்டே போக மாட்டேங்கிறா. அதுக்கு சிவனாண்டி சொல்றாரு, அப்ப கண்டிப்பா அதுக்கு பின்னாடி வேற ஏதோ ஒரு காரணம் இருக்கு அப்படிங்கறதுதான் அர்த்தம். நீ எப்படியாவது ஃபாலோ பண்ணி அவ அப்படி எங்க தான் போறா அப்படிங்கிறத கண்டுபிடி. அட்லீஸ்ட் போன் பேசும்போது கூட அவ ஏதாவது பேசி மாட்டிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இது கேட்டதோட சந்திராவும் சரிங்க நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. அப்புறமா சாமுண்டீஸ்வரியை காமிக்கிறாங்க. சாமுண்டீஸ்வரி நினைக்கிறாங்க, அந்த மகேஷ் இப்ப எப்படி இருக்கான்னு தெரியலையே, சரி போன் பண்ணி கேட்போம் அப்படின்ட்டு நேரா மகேஷுக்கு போன் பண்றாங்க. மகேஷ பிடிச்சு வச்சிருக்க ரவுடிகளுக்கு போன் பண்றாங்க. அவனுங்க போன் அட்டன் பண்ணி, சொல்லுங்க மேடம் என்னாச்சு? சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, இங்க பாருங்க நான் எதுக்கு போன் பண்ணேன் அப்படிங்கறது உங்களுக்கு தெரியும். அந்த மகேஷ் எங்க? அவங்க சொல்றாங்க, மேடம் அவன் இந்த இடத்த விட்டு எங்கேயுமே போகல, அவனை கட்டி போட்டு வச்சிருக்கோம், இந்த இடத்துல இருந்து அவன் எங்கேயும் தப்பிச்சு போறதுக்கும் வாய்ப்பு இல்லை, அதனால நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க மேடம். சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இல்ல இருந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கிடுங்க. இந்த ரவுடிங்களும் சரிங்க மேடம் அப்படின்ட்டு போனை கட் பண்றாங்க. இது எல்லாத்தையுமே அந்த சந்திரா காதுல வாங்கிடுறாங்க. அடி பாவி அக்கா, நீ தான் அந்த மகேஷ கடத்தி வச்சிருக்கியா? இதை எப்படி நான் அந்த ரேவதி கிட்ட போட்டு கொடுக்கறது? சரி இத பத்தி நம்ம மாயா கிட்ட சொல்லுவோம், மாயா எப்படி இந்த விஷயத்த பாத்துக்கணுமோ அப்படி பாத்துக்கட்டும் அப்படின்ட்டு நேரா மாயாவுக்கு போன் பண்றாங்க. மாயா போனை பார்த்துட்டு, என்னது சந்திரா மேடம் போன் பண்ணிருக்காங்க, சரி என்னன்னு கேட்போம் அப்படின்ட்டு போன் அட்டன் பண்ணி, சொல்லுங்க சந்திரா மேடம். சந்திரா சொல்றாங்க, இங்க பாரு மகேஷ் எங்க இருக்கான் அப்படிங்கறத நான் கண்டுபிடிச்சிட்டேன். இதை கேட்டதோட மாயா ரொம்ப சந்தோஷப்பட்டு, மேடம் அவரு எங்க இருக்காருன்னு சொல்லுங்க மேடம், நான் சீக்கிரம் போயிட்டு அவரை எப்படியாவது காப்பாத்திடுறேன். அதுக்கு சந்திரா சொல்றாங்க, உன்னால கண்டிப்பா காப்பாத்த முடியாது. ஏன்னா மகேஷ் இருக்கிற இடம் யாரு தெரியுமா? என் அக்கா சாமுண்டீஸ்வரி தான் கடத்தி வச்சிருக்கா. இது கேட்டதோட மாயாவுக்கு ரொம்ப அதிர்ச்சி. என்ன மேடம் சொல்றீங்க? சாமுண்டீஸ்வரி மேடம் தான் கடத்தி வச்சிருக்காங்களா? சந்திரா சொல்றாங்க, ஆமா, ஆனா நம்மளால கண்டிப்பா மகேஷா காப்பாத்த முடியாது, ஆனா ஒருத்தர் நினைச்சா காப்பாத்த முடியும். மாயா கேக்குறாங்க, யாரு மேடம்? சந்திரா சொல்றாங்க, வேற யாரு, நம்ம கையில சிக்கியிருக்க ரேவதியால மட்டும்தான் முடியும். நீ மட்டும் ரேவதி கிட்ட பேசி எப்படியாவது அவகிட்ட கொஞ்சம் ஏதாவது சொல்லி தூண்டி விட்டா கண்டிப்பா மகேஷ வெளியில கொண்டுட்டு வந்துடலாம். அப்படியே மகேஷுக்கும் ரேவதிக்கும் மறுபடியும் கல்யாணம் பண்ண முடியுமா அப்படிங்கறதையும் கேட்டு பாரு. மாயா சொல்றாங்க, எப்படி மேடம் ரேவதி ஒத்துப்பா? அப்ப சந்திரா சொல்றாங்க, இங்க பாரு, நிறைய கோவத்துல இருக்கிறா இப்போதைக்கு அந்த டிரைவர் மேல, அதனால நீ என்ன சொன்னாலும் ஒத்துக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நீ அவளுக்கு போன் பண்ணி எப்படியாவது அவளை அங்க கூப்பிட்டு அவ மனசை கலைக்கிறதுக்கு வழிய பாரு. இதை கேட்டதோட மாயாவும் சரிங்க மேடம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு போனை கட் பண்றாங்க. நம்ம சாமுண்டீஸ்வரி என்ன பண்றாங்கன்னா, நேரா மயில் வாகனத்தை கூப்பிடுறாங்க. மயில் வாகனம் அங்க வந்ததோட சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, மாப்பிள்ள கல்யாணத்துக்கு முன்னாடியே நான் உங்ககிட்ட ஒரு வாக்கு கொடுத்தனே ஞாபகம் இருக்கா அப்படின்னு. மயில் வாகனம் கேக்குறாரு, என்னத்த? எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லையே, என்னத்த? சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, என்ன மாப்பிள்ள இப்படி பேசுறீங்க? உங்களுக்கும் நம்ம ரோஹிணிக்கும் ஹனிமூன் ஏற்பாடு பண்றேன்னு சொன்னனே ஞாபகம் இல்லையா? இதை கேட்டதோட மயில் வாகனம் சொல்றாரு, ஐயோ ஆமாத்த, அதை எப்படி மறந்தனே தெரியல, சொல்லுங்கத்த. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருப்பா, இப்ப ரேவதிக்கும் டிரைவர் ராஜாவுக்கும் கல்யாணம் ஆகியிருக்குல்ல, அவங்க 2 பேருக்கும் சேர்த்து ஹனிமூனை ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஏற்காடு தான் ரொம்ப சூப்பரான ஏரியா, அங்கேயே ஃபிக்ஸ் பண்ணுங்க. இது கேட்டதோட மயில் வாகனம் சொல்றாரு, அத்தை ரொம்ப சூப்பரான இடத்த தான் அத்தை நீங்க சூஸ் பண்ணியிருக்கீங்க. அடுத்தடுத்து என்ன ஏற்பாடுகள் பார்க்கணுமோ எல்லாத்தையுமே நான் ரெடி பண்றேன். நீங்க ரேவதி கிட்ட மட்டும் இன்ஃபார்ம் பண்ணிருங்க, நாங்க ராஜா மாப்பிள்ளையே நாங்க பாத்துக்கிறோம். இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரியும் சரிங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு நேரா ரேவதியை கூப்பிடுறாங்க. ரேவதி வந்ததோட அவங்க அம்மாவை பார்த்து, அம்மா சொல்லுங்கம்மா, அடுத்து என்ன சொல்ல போறீங்க? சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, என்ன ரேவதி இப்படி அம்மாவை வர வர இப்படி பேசுறத பார்த்தா எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்குல்ல, பாக்குறவங்க ஒரு மாதிரி நினைக்க மாட்டாங்களா, பெத்த அம்மாவையே எதிர்த்து பேசுது இந்த பொண்ணு அப்படின்னு. அதுக்கு ரேவதி சொல்றாங்க, அம்மா எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலையே இல்லை, ஏன்னா நீங்க கொஞ்சமாவது
என்னோட மனசை யோசிச்சு ஏதாவது முடிவு பண்ணீங்களா? நீங்க பாட்டுக்கும் உங்க முடிவை தானமா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதனால எல்லாரும் எப்படி நினைச்சா எனக்கு என்ன? அவங்களும் நினைப்பாங்கல்ல, பொண்ணோட விருப்பம் இல்லாம இப்படிப்பட்ட ஒரு கல்யாணத்தை நடத்தியிருக்கேன் அப்படின்னு தான் எல்லாருமே நினைப்பாங்க. அதை பத்தி நீங்க யோசனை பண்ணி பாக்குறீங்களா? இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, சரி ரேவதி, இதுக்கு மேல இதை பத்தி பேசி எந்தவித பிரயோஜனமும் இல்லை. நான் என்னோட ஒப்பீனியனை சொல்றதுக்காக தான் கூப்பிட்டேன். இங்க பாரு, உனக்கும் டிரைவர் ராஜாவுக்கும் ஏற்காடுல ஒரு ஹனிமூன் ட்ரிப் ஏற்பாடு பண்ணியிருக்கேன். ஒரு 4 நாளைக்கு போயிட்டு வந்துரு. இது கேட்டதோட ரேவதி ஷாக் ஆகுறாங்க. இருந்தாலும் வெளியில காமிச்சுக்காம, சரிம்மா, உங்களோட விருப்பப்படியே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரிக்கு கொஞ்சம் ஷாக்கு. என்ன இது, ரேவதி சொன்னதோட ஒத்துக்கிட்டாலே அப்படின்னு. அப்புறமா ரேவதி சொல்றாங்க, அம்மா, உங்க முடிவுக்கு எதிர்ப்பு சொல்ல முடியுமா? நீங்க சொன்ன மாதிரியே நான் தயாராகிடுறேன். நான் எல்லா திங்ஸையும் எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போறாங்க. இதை பார்த்துட்டு கார்த்திக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. என்னடா இது, உடனே சரின்னு சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு. அப்ப சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க, மாப்பிள்ள, ரேவதியே ஒத்துக்கிட்டா அப்புறம் என்ன? அப்ப கார்த்தி சொல்றாரு, மேடம், ரேவதி ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கும். ஏதாவது வருத்தப்பட்டு ஒத்துக்கிட்டாங்களோ என்னமோ. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க மாப்பிள்ள, எல்லா ஏற்பாடுகளையும் மயில்வாகன மாப்பிள்ள பார்த்துப்பாரு. நீங்க போயிட்டு திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு பேக் பண்ணுங்க. இது கேட்டதோட கார்த்தியும் சரிங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா ரூமுக்குள்ள போறாரு. அங்க போனதோட ரேவதி நேரா கார்த்தியை பார்த்து, ஏன்பா, நான் உடனே ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னதோட உனக்கு ஷாக்கிங்கா இருக்குமே. அப்ப கார்த்தி சொல்றாரு, ஷாக்கெல்லாம் இல்லை, எப்படியா இருந்தாலும் இங்க இருந்தா உங்க அம்மா அடுத்தடுத்து ஏதாவது சொல்லிட்டே இருப்பாங்க அப்படின்ட்டு ஒரு 4 நாளைக்கு நீங்க போயிட்டு நிம்மதியா இருந்துட்டு வரலாம்னு நினைக்கிறீங்க, அதானே? இது கேட்டதோட ரேவதி சொல்றாங்க, சபாஸ், ரொம்ப சூப்பரா கண்டுபிடிச்சிட்டியே. அப்ப கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, எனக்கு உங்களை பத்தி நல்லா தெரியும். ரேவதி கேக்குறாங்க, அப்பா சாமி, என்னை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தானே என்னை நல்லா ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்ட. இங்க பாரு, என்னைக்குமே நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன். இந்த ஏற்பாடு கூட நீ அம்மா கிட்ட சொல்லி நீ தான் ரெடி பண்ணியிருப்ப அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா இதுவுமே தெரியாத மாதிரி நான் அப்படி இருக்கேன்னா நான் ஒரு 4 நாள் போயிட்டு நிம்மதியா இருந்துட்டு வரலான்னு நினைக்கிறேன். கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, எனக்கும் இதுக்கும் எந்த வித சம்மந்தமும் இல்லை. நான் என்னதான் சொன்னாலும் நீங்க கேட்க போறதும் கிடையாது. ஸோ இதுக்கு மேல நான் உங்ககிட்ட சொல்லி என்ன ஆக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி பாயை கீழே விரிச்சு போடுறாரு. இதை பார்த்துட்டு ரேவதி கேட்குறாங்க, எப்பா, நீ தானே இந்த வீட்டோட மாப்பிள்ள, என்னப்பா நீ தரையில படுக்கிற? நீ தரையில படுக்கிறது தெரிஞ்சிச்சுன்னா எங்க அம்மா என்ன பேசுவாங்க, நீ பெட்லேயே ஏறி படுப்பா. கார்த்தி சொல்றாரு, அதெல்லாம் ஒண்ணு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே படுத்து தூங்குறாரு. அதே நேரத்துல ரேவதிக்கு ஒரு முக்கியமான கால் வருது. யாருன்னா மாயா தான் ஃபோன் பண்றாங்க. மாயாவோட ஃபோனை பார்த்ததோட ரேவதி ஃபோனை எடுத்துக்கிட்டு வெளியில வராங்க. சாமுண்டீஸ்வரி எதேச்சியா பாக்குறாங்க ரேவதிய. என்னது, ரேவதி இந்த நேரத்துல ஃபோனை கொண்டுகிட்டு வெளியில வரா அப்படின்னு மாடியிலேருந்து பாக்குறாங்க. ரேவதி நேரா மாயா கிட்ட பேசுறாங்க. மாயாக்கா, சொல்லுங்க. மாயா சொல்றாங்க, ரேவதி, நான் உங்ககிட்ட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பேசணும் ரேவதி. ரேவதி கேக்குறாங்க, என்ன விஷயம் பேசணும் மாயாக்கா, சொல்லுங்க. இந்த நேரத்துல உங்ககிட்ட பேசுறேன் அப்படின்னு வீட்டுல யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா என் மேல ரொம்ப கோவப்படுவாங்க. சீக்கிரம் சொல்லுங்கக்கா. மாயா சொல்றாங்க, சொல்ல மாட்டியா ரேவதி, நீ சொல்ல மாட்டியா? இது மாதிரி உன்னதான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு மகேஷ் எவ்வளவு ஆசைப்பட்டாரு. ஆனா கடைசியா அவருக்கு என்ன ஆச்சுன்னு பத்தியா? அவர் எங்க இருக்காரு, உயிரோட இருக்காரா அப்படின்னு கூட எனக்கு தெரியல. இங்க பாரு ரேவதி, நீ தான் எப்படியாவது மகேஷை கண்டுபிடிச்சு கொடுக்கணும் ரேவதி. நீ வீட்டுக்கு வா, நான் உன்கிட்ட ரொம்ப முக்கியமான விஷயம் பேசணும். ரேவதி கேக்குறாங்க, என்ன முக்கியமான விஷயம்க்கா, போன்ல சொல்லுங்க. மாயா சொல்றாங்க, போன்ல எல்லாம் சொல்ல முடியாது ரேவதி, நீ நேரா வா. இது கேட்டதோட ரேவதியும் சரி நான் நேரா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா ரேவதி வந்து ஸ்கூட்டி எடுக்கிறாங்க. சாமுண்டீஸ்வரி இதை பார்த்துட்டு, இந்த நேரத்துல ஸ்கூட்டி எடுத்துக்கிட்டு எங்க போறா அப்படின்ட்டு சாமுண்டீஸ்வரியும் அவங்களோட கார் எடுத்துக்கிட்டு கிளம்புறாங்க. ரேவதி நேரா மாயா வீட்டுக்கு போறாங்க. மாயா வீட்டுக்கு ரேவதி போறத பார்த்துட்டு சாமுண்டீஸ்வரி அதிர்ச்சி ஆகுறாங்க. இவ எதுக்கு இந்த நேரத்துல இந்த மாயா வீட்டுக்கு வரா? இவ கண்டிப்பா ஏதாவது சொல்லி குழப்பி விட பாப்பாளே அப்படின்னு பாக்குறாங்க. அப்ப நம்ம ரேவதி நேரா உள்ளார போயிட்டு மாயாவை பார்த்து, அக்கா, என்னக்கா, என்னக்கா ஆச்சு? மாயா ரேவதியோட கையை பிடிச்சிக்கிட்டு ஓன்னு ஒப்பாரி வைக்கிறாங்க. மாயா அழுகிறத சத்தம் கேட்குது சாமுண்டீஸ்வரிக்கு. சாமுண்டீஸ்வரி போயிட்ட நேரா ஜன்னல் வழியா பாக்குறாங்க என்ன நடக்குது அப்படிங்கிறத பாக்குறதுக்காக. அப்ப மாயா அழுகிறத சாமுண்டீஸ்வரி கவனிக்கிறாங்க. இப்ப எதுக்கு இவ தேவையில்லாம அழுது என் பொண்ணோட மனசை கலைக்கிறதுக்கு பாத்துக்கிட்டு இருக்காளா? இவளை விடக்கூடாது அப்படின்னு செம்ம கோவப்படுறாங்க சாமுண்டீஸ்வரி.
மாயா வந்து ரேவதியோட காலை பிடிச்சிட்டு அழுக்குறாங்க. அப்ப சாமுண்டீஸ்வரி இதை பார்த்துட்டு அடி பாவி எப்படியெல்லாம் நடிக்கிறா அப்படின்னு. அப்ப மாயா கேக்குறாங்க, இங்க பாருங்கம்மா ரேவதி, உங்களுக்கு இதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல, சீக்கிரம் ஒருத்தரை மறந்துட்டு இன்னொருத்தரை கல்யாணம் பண்றது. ஆனா நாங்க அப்படியெல்லாம் கிடையாது. ஒரு தடவை ஒருத்தரை கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா அவங்களுக்கும் தான் கல்யாணம் ஆகணும் அப்படின்னு நினைப்போம். ஆனா நீங்க எல்லாத்தையும் மறந்துட்டு மகேஷையும் மறந்துட்டீங்க இல்ல. அப்ப ரேவதி கேக்குறாங்க, இங்க பாருங்க, மகேஷ் எங்க இருக்காரு அப்படிங்கிறத நானும் தான் தேடிக்கிட்டு இருந்தேன். என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் தேடிக்கிட்டு இருக்கேன். ஆனா அவர் எங்க இருக்காருன்னு எனக்கு தெரியல. அப்ப மாயா சொல்றாங்க, மேடம் எப்படி மேடம் கிடைப்பாங்க? வீட்டுல உள்ள ஒருத்தவங்களே மகேஷ பிடிச்சு வச்சிருக்கையில எப்படி வந்து கிடைப்பாங்க? இதை கேட்டதோட ரேவதி ஷாக் ஆகுறாங்க. என்ன சொல்றீங்க? மாயா சொல்றாங்க, ஆமா மேடம், உங்க வீட்டுல உள்ள உங்க அம்மா தான் மகேஷ கடத்தி வச்சிருக்காங்க. இதை கேட்டதோட ரேவதிக்கு ரொம்ப அதிர்ச்சி. அப்ப ரேவதி கேக்குறாங்க, உங்களுக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும்? எப்படி அம்மா மேல பழி சொல்றீங்க? அப்ப மாயா சொல்றாங்க, இங்க பாருங்க மேடம், உங்க அம்மா ஆரம்பத்துல என்னையும் மகேஷையும் தவறா நினைக்கவே இல்லை. ஆனா அந்த டிரைவர் பையன் ராஜா உங்க அம்மா பக்கத்திலே இருந்து திரும்ப திரும்ப எங்களை கெட்டவங்கன்னு சொல்லி சொல்லி கடைசியில எங்களுக்கு வந்துட்டு இப்படி ஒரு பிரச்சனைய கொண்டுட்டு வந்துட்டாரு. கடைசி நேரத்துல உங்க அம்மா அதை அப்படியே நம்பி மகேஷ வந்துட்டு பிடிச்சு கொண்டு போய் வேற இடத்துல கட்டி போட்டுட்டாங்க. கட்டி போட்டுட்டுதான் அந்த டிரைவர் ராஜாவை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணது. இது எல்லாமே அந்த டிரைவர் ராஜாவோட முழு திட்டம் தான். இங்க பாருங்க மேடம், இப்ப நினைச்சா கூட நீங்க அந்த டிரைவர் பைய கட்டின தாலிய கைட்டி வீசிட்டு மகேஷ் கூட சந்தோஷமா வாழலாம். சாமுண்டீஸ்வரி மேடம் தான் மகேஷ பிடிச்சு வச்சிருக்காங்க. நீங்க எப்படியாவது சாமுண்டீஸ்வரி மேடம் கடத்தி வச்சிருக்கிற இடத்துக்கு போனீங்கன்னா அங்க மகேஷ காப்பாத்திடலாம். அதுக்கப்புறம் மகேஷுக்கும் உங்களுக்கும் நான் கோவில்ல கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். நீங்க நினைச்ச மாதிரி அந்த குட்டி பாப்பா தீபாவை தத்தெடுத்து கொண்டாந்து வளர்க்கலாம். என்ன சொல்றீங்க அப்படின்னு சொன்னதோட நம்ம ரேவதி யோசிக்கிறாங்க. மாயை கேக்குறாங்க, என்ன ரேவதி அம்மா யோசிக்கிறீங்க? உங்களுக்கு கல்யாணம் ஆகிட்டேன்னு யோசிக்கிறீங்களா? இங்க பாருங்க, நீங்க கல்யாணம் பண்ணவன் நல்லவனே கிடையாது. அத பத்தி யோசனை பண்ணி பாருங்க. அவன் சரியான ஃப்ராடு. உங்களை கண்டதையும் சொல்லி ஏமாத்தி கல்யாணம் பண்ணிருக்கான். அவனுக்கா நீங்க பரிவு காட்டுறீங்க? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்களேன். அப்ப ரேவதி சொல்றாங்க, அம்மாவோட கோபத்துக்கு ஆளாகுவனே. அப்ப மாயா சொல்றாங்க, உங்க அம்மாவோட கோபத்துக்கா? உங்க அம்மா கொஞ்சமாவது உங்க ஃபீலிங்ஸை யோசனை பண்ணி பார்த்தாங்களா? கல்யாணத்துல டக்குன்னு எவனோ ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்க சொன்னாங்களே, அப்ப உங்க மனசு எந்த அளவுக்கு பாடுபடும் அப்படிங்கறத யோசனை பண்ணி பார்த்தாங்களா? எதையுமே அவங்க யோசனை பண்ணி பார்க்கல. இல்ல அவங்களுக்காக நீங்க ஏன் யோசிக்கிறீங்க? இங்க பாருங்க, உங்க லைஃப் நல்லா இருக்கணும் அப்படின்னா நீங்க முடிவெடுத்தா மட்டும்தான் முடியும். நீங்க மகேஷ் கூட வாழ்ந்தா மட்டும்தான் நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. இங்க பாருங்க, உங்க அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் உங்க லைஃப் நல்லா இருக்காது. இந்த டிரைவர் பைய கூட தான் உங்களோட லைஃப் அமைகிற மாதிரி இருக்கும். இங்க பாருங்க, நான் சொல்றத தயவு செஞ்சு கேளுங்க. மகேஷுக்கும் உங்களுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு அப்படின்னு சொன்னதோட ரேவதியும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே சாமுண்டீஸ்வரி கேட்டுட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. இவ திருந்துமான்னு பார்த்தா இன்னும் இவ திருந்தவே இல்லையில, இவளை விடக்கூடாது அப்படின்ட்டு கோவப்படுறாங்க. சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்ரெடி செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்த வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.